அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒரு திருநாளை போகிறோம். முதலாவது ஜும்மாவுடைய தர்மாவில் கேட்கக்கூடிய பார்க்கிறேன். இன்றைய ஃபத்வாவில் இந்த முறை ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதே போன்று இந்த ஹஜ்ஜை முன்னின்று நடத்தக்கூடிய இந்த நாட்டுக்கு கூட இந்த ஹஜ்ஜில் எந்த அனர்த்தமும் இல்லாமல் ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அதனை சரிவரை செய்யக்கூடிய பொறுப்புகளையும் நிறைவேற்றப்படும் பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். எனவேதான் இந்த பாக்கியத்திற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள், நன்றி செலுத்தக்கூடிய மக்களோடு இருந்து கொள்ளுங்கள். எனவேதான் இங்கே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவ்வாறு நன்றி செலுத்தினோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நியமத்துக்களை எங்களுக்கு அதிகரித்திருவோம். இந்த முறை எங்களுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. இந்த ஹஜ்ஜை நிலைநாட்டக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே நாங்கள் அதற்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும். எனவே அவ்வாறு நன்றி செலுத்தணும் சொன்னால் எதிர்வரும் காலத்தில் அல்லாஹ் தஆலா இதை விட அழகான முறையில் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை மக்களுக்கு சரிவர நிறைவேற்றக்கூடிய முறைகளை சரிபடுத்தக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வை சரியான முறையில் வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்ப இந்த நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வும் வளமையான அனர்த்தங்கள், ஒவ்வொரு ஹஜ்ஜிலேயும் ஒரு வகையான அனர்த்தங்கள் வரும். ஆனால் அந்த முறையில எந்த அனர்த்தமும் இல்லாமல் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை தந்ததுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவும். அல்லாஹ் குர்ஆனில் இருக்கிறார், அம்மா பினிமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பற்றி நீங்கள் பேசுங்கள். பேசினால்தான் செய்யப்படும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்தீர்கள் என்பதை கூறுகிறார். எனவேதான் நாங்கள் ஏனைய காலங்களில் போன்று அல்லாமல் இந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு எந்த சன நெரிசல்களும் வரவில்லை ஹஜ்ஜில். அதே போன்று எந்த நோய்களும் மக்களுக்கு வரவில்லை. அதிகமாக அனர்த்தத்திலே மக்கள் வஃபாத்தாகவில்லை. இதெல்லாம் வழமையாக ஒரு ஹஜ்ஜுகளிலேயே நடக்கக்கூடியது. அதற்காக வேண்டி இந்த முறை இந்த நாட்டுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கம் அதில் இந்த நாட்டுடைய மன்னர், இளவரசர், அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய ஹஜ் கமிட்டி, அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய அரச படைகள் அனைவர்களும் இந்த முறை ஹஜ்ஜி சரிவர நிகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ் பெர்மிட் எனக்கூடிய பெர்மிட்டை காரணமாக இருக்கின்றது. அந்த சட்டத்தை இந்த முறை மிகவும் கடுமையாக ஆக்குறதுனால நிறைய ஹஜ் பெர்மிட் இல்லாமல் செல்லக்கூடியவர்கள், அவர்களால் நிகழக்கூடிய அனர்த்தங்கள் இந்த முறை இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றார், ஈமானுடைய விசுவாசத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அதே போன்று ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். உங்களுக்கு யாரை அமீராக இருக்கின்றார்களோ அந்த அமீர்மாரை கட்டுப்படும். எனவே இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கின்றால் அந்த சட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்பதும் எங்கள் மீது கடமையாக இருக்கும். இதே போன்றுதான் இந்த நாட்டிலே நாங்கள் ஒன்றை சந்தோஷப்பட வேண்டும்.
இந்த மக்காவிலேயும் மதீனாவிலேயும் அல்லாஹ்வுக்கு எதிராக ஷிர்க் செய்யக்கூடிய எந்த வணக்கங்களும் ஷிர்க் செய்யக்கூடிய இடங்களும் இல்லை. உலகத்திலே அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய கபர்கள் இல்லை என்றால் அது இந்த மண்ணிலே மாத்திரம்தான். எந்த கபர்களும் இல்லை. அந்த கபர்கள் வணங்கப்படக்கூடிய கபர்கள் இங்கே இல்லை. ஏனைய நாடுகளை பார்த்தால் அந்த நாடுகளிலே அல்லாஹ் அல்லாமல் வணங்கக்கூடிய கபர்கள், சிறுக்குகள், வித்வத்துகள் நடக்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கின்றது. எனவே அதற்கும் நாங்கள் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த கபர்களை வணங்குவர்கள், அந்த கபர்களுக்கு வணங்குவதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக மாற மாட்டார்கள். அந்த கபர்கள் எந்த வணக்கஸ்தலமாக இருந்தாலும் அந்த வணக்கஸ்தலங்களை அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய இடங்களாக மாற்றக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்கஸ்தலங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை வணங்குவதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். ஆனால் அல்லாஹ் அல்லாமல் அந்த காலத்திலே அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கின்றது. அந்த இடங்களை இல்லாமலாக்கி இந்த நாட்டிலே வரக்கூடிய ஒரு மனிதன் ஷிர்க் பித்அத் இல்லாமல் அவருடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதற்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று இந்த நாட்டுக்கு எதிராக இந்த ஹஜ்ஜுடைய வணக்க காலங்களில் ஒரு சில விடயங்களை மக்கள் இந்த நாட்டுக்கு எதிராகவும் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்யக்கூடியவர்கள் எதிராகவும் சில பரப்புகளை பரப்புகிறார்கள். அதிலிருந்து நாங்கள் தெளிவை காணணும். உதாரணமாக இந்த வருடம் தமிழ் மீடியாக்குள்ள கூட ஜமராத்துல கல்ல வீரத்துக்கு ஒவ்வொரு பேங்க் இருக்கா, அந்த பேங்குக்கு 10 ரியாலையும் அந்த 10 ரியாலுடைய காசு செய்யப்படுகிறது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் எதிராக அந்த மக்களுக்கு சுடக்கூடிய ஆயுதங்களுக்காக முயற்சிப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது என்ற கட்டுக்கதை எல்லாம் கட்டுப்பட்டது. எனவே இந்த நாடு இந்த ஹஜ்ஜை வைத்து ஒரு வியாபாரமாக செய்கின்றது என்ற கட்டுக்கதைகள். அதனால் சிலர்கள் நவதுபில்லா இந்த முடியும் வரைக்கும் நாங்கள் ஹஜ்ஜி செய்ய மாட்டோம் என்ற கதைகள் எல்லாம் இணையவனத்தலங்களில் பரப்பியிருந்தார்கள். எனவே அது உண்மையாக பொய்யான செய்திகள். எனவே இதுகளை பாதிக்கக்கூடிய இணையதளத்திலே காணக்கூடியவர்கள் அதை சொல்லணும், நாங்கள் எங்கேயும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏனென்றால் ஹஜ்ஜினால் ஹஜ்ஜை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் செலவழிக்கக்கூடிய செலவு அதிகமானதாக இருக்கின்றது. ஹஜ் மூலியமாக ஒரு வருமானத்தை செய்யல, இந்த நாடு எதிர்பார்த்து மக்களுக்கு சேவை செய்வது. மக்காவுடைய காலத்திலே 2 ஹரங்களுக்கும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்றால் தெரியும். இந்த ஹஜ்ஜை சரியான முறையில் மக்கள் வணக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செய்தார்கள், செலவழித்து மக்களுக்கு செய்தார்கள். உதாரணமாக இந்த மாசம் அறத்துறை பில் கூட 15 மில்லியனுக்கு மேலே கரண்ட் பில் மட்டும். எவ்வளோ மக்களுக்காக வேண்டி எல்லா பாகத்தும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நியாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஹஜ்ஜை எதிர்காலக்கூடிய காலங்களில் நல்ல முறையில் அவர்களுக்கு செய்வதற்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய அந்த நியாமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.